ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு பேங்க் ஸ்டாஃபுக்கும் கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். கஸ்டமர் வந்து சொல்றாரு, ஹலோ ஹலோ ஐ வாண்ட் டு ஓபன், நான் திறக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் அப்படின்னா நான் வாண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு வேண்டும், விரும்புவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஐ வாண்ட் டு ஓபன் அப்படின்னா நான் திறக்க விரும்புகிறேன். என்னத்தை? என் நியூ சேவிங்ஸ் அக்கவுண்ட், ஒரு புதிய சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஹியர், இங்கே. அதாவது நான் இங்க ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேங்க் ஸ்டாஃப் என்ன கேக்குறாங்க? ஷோர், கண்டிப்பா. டு யூ ஹேவ் அப்படின்னா உங்களிடம் இருக்கிறதா, உன்னிடம் இருக்கிறதா? யுவர் ஆதார் அண்ட் பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டு. வித் யூ, உங்களுடன், உன்னுடன். சரி, இப்ப கவனிங்க, டு யூ ஹேவ் அப்படின்னா உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு தான் அர்த்தம். என்கிட்ட இருக்கு ஆனா வீட்டுல இருக்கு, இருக்கு ஆனா வீட்டுல இருக்கு அப்படின்னு கூட நம்ம பேசுவோம் இல்லையா? அதுக்கு தான் கேக்குறாங்க வித் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடன், அதாவது கையோட இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் வித் யூ. சரிங்களா, புரியுதுங்களா? அப்போ சரி, ஷோர், கண்டிப்பா. டு யூ ஹேவ் யுவர் ஆதார் அண்ட் பேன் கார்டு வித் யூ, உங்ககிட்ட ஆதார் அப்புறம் பேன் கார்டு இருக்குங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாரு? எஸ், ஆமா. ஐ ஹேவ் த ஒரிஜினல்ஸ், என்கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்கு. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஆஸ் வெல் அப்படின்னா அதுவும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேவ் த ஒரிஜினல்ஸ் அப்படின்னா என்கிட்ட ஒரிஜினல்ஸ் இருக்கு. அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஸ் வெல், ஜெராக்ஸ் காப்பீஸும் இருக்கு, காப்பீஸும் இருக்கு, அதுவும். புரியுதுங்களா? ஆஸ் வெல் அப்படின்னா அதுவும். சரி, அதுக்கு பேங்க் ஸ்டாஃப் சொல்றாங்க, கிரேட், சூப்பர், நல்லது. ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம் அண்ட் அட்டாச் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அண்ட் அட்டாச் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸை அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கஸ்டமர், ஷுட் ஐ சைன் ஆன் எவ்ரி பேஜ் ஆர் ஜஸ்ட் அட் த எண்ட்? ஷுட் ஐ சைன் ஆன் எவ்ரி பேஜ் அப்படின்னா நான் எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணணுமா, ஆர் ஜஸ்ட் அட் த எண்ட், இல்ல கடைசியில மட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பேங்க் ஸ்டாஃப் என்ன சொல்றாங்க? தினசரி பயன்படுத்தப்படக்கூடிய 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஜஸ்ட் சைன் நியர் த எக்ஸ் மார்க்ஸ், அந்த எக்ஸ் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல சைன் பண்ணுங்க. ஆன் த செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜஸ் அப்படின்னா 2வது மற்றும் 3வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் மார்க் இருக்கிற இடத்துல சைன் பண்ணுங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கஸ்டமர், ஓகே, வாட் இஸ் த மினிமம் பேலன்ஸ் ஐ நீட் டு கீப் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம்? சரி, நான் மினிமம் பேலன்ஸா எவ்வளவு வச்சிருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல அக்கௌண்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால அக்கௌண்ட் அப்படின்ற வார்த்தை எங்க இங்கிலீஷ்ல வரல அப்படின்லாம் கேட்காதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது அதுக்கு பேங்க் ஸ்டாஃப் என்ன சொல்றாங்க? ஃபார் திஸ் அக்கவுண்ட், இந்த அக்கவுண்ட்டுக்கு யூ மஸ்ட் மெயின்டைன், நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் 2000 rupees, குறைந்தபட்சம் 2000 ரூபாய். இந்த அக்கவுண்ட்டுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கஸ்டமர் என்ன சொல்றாரு? அண்டர்ஸ்டுட், புரிஞ்சது. ஹவு லாங் வில் இட் டேக்? சரி, இப்ப கவனிங்க, ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா எவ்வளவு நேரமாகும் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கலாம். எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு வாரங்கள் ஆகும், எவ்வளவு மாதங்கள் ஆகும், எவ்வளவு வருடங்கள் ஆகும், இந்த மாதிரி மணி நேரத்துல இருந்து வருடங்கள் வரைக்கும் அடங்கும். சரி, இப்போ ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தங்க கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்? அவங்க வாரத்தை குறிப்பிடுறாங்களா இல்ல நாட்களை குறிப்பிடுறாங்களா? இப்போ எதை பத்தி பேசுறோமோ அதுக்கேத்த மாதிரி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்ப ஏடிஎம் கார்டு வரதுக்கு என்ன வருஷமாக போகுது, இல்ல மாசமாக போகுது? எப்படியும் ஒரு 15 நாள், 20 நாள், இல்ல 10 நாள், இந்த மாதிரிதான் ஆகும் இல்லையா? அப்ப நாமளா புரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்குவோம். அதனால இந்த மாதிரி டவுட்லாம் நீங்க உங்களுக்கு வர தேவையில்லை. அது அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஹவு லாங் வில் இட் டேக், எவ்வளவு நாட்கள் ஆகும் டு கெட் த ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு கிடைக்கிறதுக்கு. அண்டர்ஸ்டுட், புரிஞ்சது. ஹவு லாங் வில் இட் டேக் டு கெட் த ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேங்க் ஸ்டாஃப் என்ன சொல்றாங்க? இட் வில் ரீச். ரீச் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சேர்வது, போய் சேர்வது இப்படிலாம் அர்த்தம் இருக்கு. இட் வில் ரீச் அப்படின்னா அது வந்து சேரும் யுவர் ஹோம் அட்ரஸ், உங்களுடைய வீட்டு முகவரிக்கு பை போஸ்ட், தபால் மூலமாக. வித்தின் 10 days, 10 நாட்களுக்குள், 10 நாட்களுக்குள் தபால் மூலமாக உங்கள் வீட்டு முகவரிக்கு வந்து சேரும். இட் அப்படின்ற வார்த்தை எது குறிக்குது, எதை குறிக்குது? ஏடிஎம் கார்டை குறிக்குது. சரிங்களா? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே
லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.